இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ராகி மாவு வச்சுட்டு நம்ம தோசை செஞ்சுக்கலாங்க. இது உடனடியா செய்யக்கூடிய தோசை. இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூட கழுவி ஊற வச்ச அவல் 1 கப் எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க. அது கூட பாத்தீங்கன்னா 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கடலை மாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா 1/2 வெங்காயத்தை வந்து பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு அது கூட 1/2 தக்காளி, துருவன கேரட், கொத்தமல்லி இலையை பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இந்த டைம்ல நம்ம தோசைக்கு தேவையான சட்னி செய்ய போறோம். இந்த சட்னிக்கு வந்துட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூட 4-5 வரமிளகாய், 6-7 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். சிறிதளவு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சூடானதும் இந்த சட்னியில நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா தோசை செய்யறதுக்காக தோசைக்கல் அடுப்புல வச்சாச்சு. நல்லா சூடானதும் 2 கரண்டி மாவு எடுத்துட்டு ஒரு லேசான தோசையா நம்ம மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கும் இந்த புளி சட்னின்னு சொல்லலாம். இது காரம் புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சட்னிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.